ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 3:30லேருந்து டே ஸ்டார்ட் ஆகுதுங்க. டே ஸ்டார்ட் ஆகும்போதே என்னடா சிஸ்டர் சமைக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால ஹோட்டல் ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, வீட்டில் தான் சமைச்சு தரணும். காலையில் பார்த்தீங்கன்னா சேமியா கலரிட்டு, அதுக்கப்புறம் சாம்பார், மதியானத்துக்கு சாம்பார், கேரட் பொரியல், சாப்பாடு. ஓகேங்களா, இது தாங்க செஞ்சேன். அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வச்சுட்டு தான் போயிருக்காரு. ஆல்ரெடி வீட்டிலையே இருக்கிற வேலை செய்கிறதுக்கே டைம் பத்தாது. என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க. இது என்ன வேலைன்னு போகும்போது காமிக்கிறத பாருங்கள். பாத்திரத்தை ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு கோணியில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையுமே அப்படியே பெட்டு மேலே கூட்டிகிட்டு போயிட்டாரு. அதுவும் பசங்களை எடுத்து வைக்க கூப்பிட்டா கூட வரமாட்டேன்றாங்க. நம்மளே தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். துணி மடிக்காமல் இருந்ததுங்க, துணியும் மடிச்சிட்டேன். வீடெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பசங்க வந்து பென்சில் எடுக்கிறேன், பேனா எடுக்கிறேன்ட்டுன்னு என்னுடைய பேக்கில் வந்து எல்லாமே நோண்டி நோண்டி எதனா பண்ணிவிடுவாங்க. பாருங்கள், இப்படி தாங்க எல்லாமே ஏற கட்டி வச்சு போயிருக்கணும். காலையில் வீடெல்லாம் பெருக்கிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவணும், துணி துவைக்கணும். 9 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன். எனக்குன்னே எங்கேருந்துனா வராங்களா என்னன்னே தெரியலங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா யாருன்னா ஒரு ஆள் 2 ஆள் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. அதெல்லாம் என்ன பேசுகிறதுன்னு கூட தெரியல இந்த வீடியோவில். எனக்கு அந்த மாதிரி இருக்குது. ஏன் இந்த சிஸ்டர் இப்படி சொல்கிறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராப்ளம்ங்க. காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சிது, இன்னும் நாள் போது அப்படியே தாங்க போயிட்டுருக்கு. இப்போ ஈவினிங் 6 o'clock ஆகிடும் போல் இருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வே ஆகலை. என்ன ப்ராப்ளம் சிஸ்டர் அப்படிலாம் கேட்காதீங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க. வீட்டில் எப்படி இருக்கும் ஒரு ப்ராப்ளம்னா அதே தாங்க. எங்கள் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டாரு, கேட்குறதுக்கும் யாரும் கிடையாது. வரவங்க போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் பார்த்தீங்கன்னா நம்மளை இன்னுமே பார்த்தீங்கன்னா பிபி சுகர் எல்லாமே ஏற்றி விட்டு போயிடுவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தாங்க இருக்குது இன்றைக்கி நாளே. காலையில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே செய்யணும். ஏன்னா நான் ஏர்லி மார்னிங்கும் படிக்கல இல்லைங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா 9:30க்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும். ஸ்கூலுக்கு வர கூட்டிகிட்டு போய் விடணும், அதுக்கப்புறமா தான் படிக்கணும். ஓகேங்களா, ஒரே தலைவலிங்க. அதுதான் வாய்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்றீங்க. நானே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வீடியோ போடுறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதனா வீட்டில் ப்ராப்ளம் இல்லை ஹெல்த் இஷ்யூ இந்த மாதிரி எதனா நடக்க ஆரம்பிச்சிருது. முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். ஓகேங்களா, இதே மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வேலைக்கு போனார்னா அவ்வளோதான் போல் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி யோசிச்சுட்டாங்க. ஏன்னா நான் காலையில் 2 மணி நேரம்ன்றது பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிற டைமை கொடுத்தா கூட எனக்கு அந்த டைமுக்கு ஈடே ஆகாதுங்க. ஏர்லி மார்னிங் எழுந்து படிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு சப்ஜெக்டை ஃபுல்லாகவே நான் அதில் முடிச்சிடுவேன். அந்த 2 மணி நேரத்தில் நோட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஃபார்முலா நோட்டு படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே முடிச்சிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் அந்த 2 hours ஸ்டடி பண்ணாதது எனக்கு ஒன் டே பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே ஆகிடுச்சுங்க. அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் என்ன படித்தேன் அப்படின்னா மேக்ஸில் ஒரே ஒரு கிளாஸ் வீடியோ எடுத்திருக்கேன். ஒரு 2 hours கிளாஸை நோட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க பண்ணேன் இன்றைக்கி. ஏன்னா வீட்லேயும் பிரச்சனைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக படிக்கவே மைண்டு வரமாட்டுது. புக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, புக்கு மட்டும்தான் கையில் இருக்கும், மனசெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி நம்மளை சொல்லிட்டாங்களே அப்படின்னு தோணும் இல்லைங்களா. அப்படி தான் இருக்குது. அதுவும் வேறு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் தாங்க கேட்க முடியல. எதனா தப்பு பண்ணுறவங்களுக்கு கூட அட்வைஸ் பண்ணாங்கன்னா கூட கொஞ்சம் நல்லதாக அவங்க எடுத்துப்பாங்க. எதுவுமே பண்ணாமல் நம்ம வேலை ஒன்று, நம்ம படிப்பு ஒன்று அப்படின்னு இருப்போம். இதை விட முக்கியமாக ஒன்று சொல்லணுங்க, நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க என்னுடைய வாழ்க்கையும் இப்போ போகுது. நைட்டு நான் ஒரு பிளான் பண்ணேன், காலையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளான் மாதிரி நடக்குது. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ரிவிஷன் மாதிரி பண்ணலாம். இது ஒரு 10 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். 10 டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு என்னுடைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சொல்லேன் இல்லைங்களா முன்னாடியே, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்ட்டுன்னு. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரே ப்ராப்ளமாகவே போயிடுச்சு. இந்த நோட்ஸ் தாங்க காமிக்கிறேன் இல்லைங்களா, அளவியலில் வந்து எடுத்திருக்கேன். ஃபார்முலா முக்கோணம், சதுரம், செவ்வகத்துக்கு சாய் சதுரம், இணைகதிரம் எல்லாத்துக்குமே என்னென்ன வந்து ஃபார்முலா இருக்கும் அப்படின்றது மட்டும் ஒரு கிளாஸு. இந்த ஃபார்முலா வந்து பார்க்குறதுக்கு வெறும் 4 பக்கம் மாதிரி தெரியுங்க. ஆனால் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக 2 மணி நேரம் வரும். ஓகேங்களா, நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு தெரியும் 2 மணி நேரம் வீடியோன்றது நோட்ஸ் எடுக்கும்போது என்னவாயிடும்னா அது 3 மணி நேரமாக இல்லை 4 மணி நேரமாக ஆகிடும். கரெக்டாக 3 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலையை 1/2 hourக்குள்ளே முடிக்கணும். வீடு பெருக்கிறது, வாசல் பெருக்கிறது, துணி எடுத்துகிட்டு வந்து மடித்து வைக்கிறது, அப்புறம் ஆடை கூட்டிகிட்டு போய் கட்டிட்டு பாப்பாவையும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர போயிட்டாங்க. இப்படி தாங்க இன்றைக்கி என்னுடைய ஒன் டே போயிடுச்சு. நீங்களாம் ஒரு நாள் சரியாக படிக்கலைன்னா உங்களுக்கு மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி மதியானம் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்தது, காட் பிளஸ் யூ அப்படின்ட்டுன்னு. அந்த சிஸ்டர் எதனால் அப்படி அனுப்பியிருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லைங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா சபிக்கிறாங்க நம்மளை.
தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசிட்டிவாக வருது. என்ன பண்ணுறது இந்த ஒரு அதாவது யூடியூப்லேருந்து மட்டும்தாங்க எனக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். என்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவாக தான் பேசுகிறாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக போகுது போல் இருக்குது. சரிங்க, நான் இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப் 2க்கு ஸ்டடி பிளான் போட்டு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் போட்டு வச்சுருக்கேன். அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருந்தேன். இன்றைக்கி வந்து நாள் வந்து நல்லா இல்லாததுனால இப்படி போயிடுச்சு. ஓகேங்க, பாய்.